ஒருவர் இறந்து விடுகிறாரு. அவர் தௌஹீது சகோதரர்களும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்தை சேராதவர்களும் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அந்த இறந்தவருக்காக வேண்டி அந்த சுன்னத் ஜமாத்துக்காரங்க அவங்க ஒரு ஜனாசா தொழுகை நடத்துறாங்க. தௌஹீத் ஜமாத் ஆளுக்கு அவங்க சொந்தக்காரங்கிற வகையில அவங்க ஒரு ஜனாசா தொழுகைக்கு ஏற்பாடு பண்றாங்க. இப்படி ரெண்டு ஜனாசா தொழுகை நடத்தலாமா? ஏற்கனவே கேட்கும் போது அப்படி நடத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க, அது எப்படி நடத்திட்டு தானே இருக்கிறாங்க என்று அவங்க கேள்வி கேட்கிறாங்க. முதல் விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா, ஜனாசா தொழுகை நடத்துற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனாசாவுக்கு ஒரே ஒரு தடவை தான் ஜமாத் தொழுகை நடத்தணும் என்கிற மாதிரியான எந்த ஒரு கட்டுப்பாடும் நமக்கு கிடையாது, விதிக்கப்படல. ஜனாசா இருக்கிற வரைக்கும் எப்படி பெருநாள் தொழுகை தொழுகிறோம், பெருநாள் தொழுகை மிஸ் ஆகி போய் லேட்டா வந்துட்டாங்கன்னா அவங்க அவங்களா கூடி இன்னொரு பெருநாள் தொழுகை தொழுகலாமோ, ஒரு ஜமாத் தொழுகையை மிஸ் பண்ணவங்க எப்படி அது மாதிரி செய்யலாமோ, அடக்கம் பண்ற வரைக்கும் அந்த மையத்துக்காக ஒருத்தர் துவா செய்ய விரும்பினார்களே ஆனால் அவங்களுக்கு அந்த தொழுகை தவறி போய் விடுமையானால் முன்னாடி ஜனாசா இருக்கும் வரையில் அடக்கின பிறகு செய்வதற்கு தான் அது என்ன இல்ல, அதுக்கு நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கிறது. அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படாமல் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யலாம், நம்ம யாரெல்லாம் விடுபட்டுச்சோ அவங்க எல்லாம் தொழுகலாம். அடக்கின பிறகு ஜனாசா முன்னாடி இல்லாம காயிப் ஜனாசான்னு சொல்லுறாங்களே, அதுக்கு தான் அது ரசூலுல்லாஹ்வுடைய தனித்தன்மை, அதுக்கு காரணங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் ஒரு இறந்தவருக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நம்மளும் துவா செய்யணும், நம்முடைய பிரார்த்தனை அவர் கிடைக்கணும் என்று ஒருத்தர் நினைப்பாரையானால் ஜனாசா தொழுகை நடத்தப்படலைன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், நம்ம போய் நடத்தி கொள்ளலாம். 2 3 அது மார்க்கத்தில் தப்பு கிடையாது. அந்த மாதிரியான இது தடை செய்யப்படவே இல்லை மார்க்கத்தில். எது தப்பு வரும்னு கேட்டா, 2 பேரும் ஒப்பந்தம் செய்து கொண்டு நீங்க உங்க முறைப்படி ஒண்ணு செஞ்சுக்கிறீங்க, நாங்க எங்க முறைப்படி ஒண்ணு செய்யறோம்னு சொல்லும் பொழுது அந்த தவறான முறையில் நடத்தக்கூடிய ஒரு ஜனாசா தொழுகையை நம்ம அதை அங்கீகரிக்கிறோம்ல. அவங்க நம்மளை மீறி அவங்களா செஞ்சுட்டாங்க, அது ஜனாசா தொழுகை இல்ல. ஏன்னா சுன்னத்தான முறையில் அவங்க சொல்ல போறது இல்ல, அந்த மெத்தட உங்களுக்கு தெரியவும் செய்ய மாட்டேங்குது. அதனால நம்ம கரெக்டான முறையில் நம்ம சொல்லுவோம், அந்த நன்மைகள் ஒரு கிடைக்கும் அப்படின்னு நினைத்து தொழுதால் அது வேற கணக்கு. ஒப்பந்தம் செய்து கொண்டு நீங்க உங்க மறுபடி முதல்ல தொழுவுங்க, நாங்கெல்லாம் வெளியே நின்றுக்கிறோம், எங்க மறுபடி நாங்க அப்புறம் தொழுகிறோம், நீங்களாம் வெளியே நின்றுக்கிறீங்கன்னா அவர்கள் தவறாக செய்யக்கூடிய ஒன்றை நம்ம அங்கீகரிக்கிறோம் என்கிற வகையில் ஒரு அக்ரிமெண்டாக அது இருக்கிறது. அதுதான் மார்க்கத்தில் கூட 2 கூடாது நம்ம எதை சொன்னோம்னு கேட்டா, அதுவும் சரி இதுவும் சரிங்கிற மாதிரி சொல்லும் போது தப்போ எப்படி ஒரு முஸ்லீம் சரின்னு ஒத்துக்கிறது? அப்படி இல்லாம பள்ளியாசலுக்கு போனா அவங்க அப்படி செய்வாங்க, நம்ம வீட்டுல கிளம்பும் போது நம்ம ஜனாசா தொழுகையை நடத்திடுவோம், சுன்னத்தான முறையில் நடத்திட்டோம்னு சொன்னா அவங்க ஜனாசா தொழுகை நடத்தினாலும் சரி நடத்தினாலும் சரி அது நம்மளை சேர்ந்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அது மையத்துக்கு செய்யற கடமையில ஒண்ணாயிரம். சொல்ல போனா இறந்து போனவருக்கு ஜனாசா தொழுகை நடத்த நம்முடைய கடமை தானே. ஜனாசா தொழுகை கடமை என்றால் கரெக்டாக நடத்துறானா ஜனாசா தொழுகை ஆகும், அவங்க தப்பா நடத்தினா ஜனாசா தொழுகை ஆகுமா? அவங்க சுன்னத்தான முறைப்படி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்பாங்க, ஒன்னும் உதவ மாட்டாங்க. மையத்துக்கு ஓதக்கூடிய துவாக்கள் ஓத கூட நேரம் தர மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி அவங்க சொல்லுதாங்கன்னா அதுக்கு என்னவே இல்லது, ஜனாசா தொழுகை இல்ல. அப்ப ஜனாசா தொழுகை இல்லாம கூட ஒரு ஆள் அடக்கிறதுக்கு நம்ம முறையா போய் ஒரு ஜனாசா தொழுகை தொழுதுட்டு அடக்கிறது சிறந்ததுதான், அது கடமை தான் அது. அதனால ஜனாசா தொழுகை கண்டிப்பா நாம தொழ வேண்டும். ஆனால் மற்றவங்க தப்பா தொழக்கூடியதை அது சரியான தொழுகை அங்கீகரித்து ஒரு அக்ரிமெண்டாக போட்டு செய்வதுதான் கூடாதே தவிர, தௌஹீது சகோதரர்களே கூட ஒரு கொஞ்சம் லேட்டா வர ஒருத்த மகனு பேரனோ வெளியூர்ல இருக்கிறாரு, வர முடிஞ்சு தொழுகை நடத்தி முடிச்சுட்டாங்க, தூக்கிட்டு போறாங்க, ஜனாதா கொண்டு வச்சுட்டாங்க, அவர் வேகமா வர்றாரு, எங்க வாப்பாக்கு நான் தொழுவ போறேன், அது போய் தடுக்க முடியாதுங்க. ஜனாதா தொழுகை ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான் தொழுவணும் அப்படின்னா மார்க்கத்துல ரூல் போட கிடையாது. இறந்தவருக்கு ஜனாதா தொழுகை நடத்தணும், நான் நடத்தல, எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம், யாரும் அதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ரூலும் கிடையாது. ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துவது அவ்வளவுதான். ஒரு தடவை நடத்தணும், ஒரு தடவை பிரார்த்தனை செய்யணும்லாம் மார்க்கத்துல அப்படி ஒரு வரம்பு கட்டி சொல்லப்படவில்லை. அதனால நிறைய ஜனாசா தொழுகை நடத்துறது தப்பு கிடையாது. எது தப்பா வரும், சரியான முறையில் இல்லாம தவறான முறையில் நடத்தப்படக்கூடிய தொழுகையையும் அது சுன்னத்தான ஒரு தொழுகை என்ற அளவுக்கு அதுக்கு அங்கீகாரம் கொடுப்பது தப்பாகிவிடும். அப்படி அங்கீகாரம் கொடுக்காத வகையில அவங்க தப்பா செய்ய, நம்ம தாப்பனாருக்கு நல்ல முறையில் அந்த துவா போய் சேரணும், நம்ம சுன்னத்தில் உள்ள எல்லாத்தையும் பேணுவோம், நம்ம ஒன்னும் தொழுதுக்குருவோம், அவங்க தொழுகிற தொழுகையாவது கணக்கில் எடுத்துக்கிற வேணாம் அப்படின்னு நடந்தாங்கன்னா தப்பு வராது.